சில இது எங்கள் அப்பா வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா என்ன நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் ஏ அப்பா. அப்புறம் வாழ்வே வாழ்வே மாயம் வந்து ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்கள். கிளைமாக்ஸு சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள். அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லோரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்போ ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அப்படி போய் பரபரப்பாகணும். படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரந்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பார், இதெல்லாம் வாலி எழுதியிருப்பார், இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பான். அதான் எங்கள் அப்பன் கங்கை மரன். ஐயா அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வா. சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா தான். சின்ன சின்ன சந்தங்களில் அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா, கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்கள் நீங்கள் இப்போ அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மான் மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளந்தோல் சேரவா. நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி. நீங்கள் கரகாட்டக்காரன், கங்கை மரனா கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகர் நடித்து பார்த்தான், ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முதலாக நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அதான் நினைக்கிறேன். அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே, அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை. பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலேயே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி எம்ம பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்துருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் என்னுடைய அப்பா, அது கங்கை மரன் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார். அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல், பொன்னுமணி, சின்ன கவுண்டரு, எஜமான் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான், திரையில் ஒரு கவிதை. அதில் வந்து பொன்னுமணியில் அன்பை சுமந்து சுமந்து மொத்த படத்தையும் அந்த ரெண்டு நிமிஷம் பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்பா இளையராஜாவும் அண்ணன் ஆர்வி உதயகுமாரும் அவ்வளோ பெரிய படைப்பாளிகள். என் தம்பி பேரரசுலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு படைப்பாளி. எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க. இந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய். ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது. அம்மாவை காணோம்னு எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா அங்கே இருக்காங்க. இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சியாளர்கள், குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும்.
என்னுடைய தாய் அகிலா, என்னுடைய அப்பா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளவு வேணாலும் புகழும். நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசி கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் போர் தான். ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது, கலைஞர்களை போற்றுவது, விருந்து உபசரிப்பது, அதில் சின்ன குறையும் இல்லை. அப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காஃபி குடிப்போம், வந்து தேநீர் கொடுப்போம். குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம். சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போகணும்னு சொல்ல பரம்பரை நாங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்னிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் பாலுமகேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு 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 உரையாடல், ஒரு காட்சி, ஒரு பதிவு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படைப்பாளி. அவர் ரொம்ப பேசிட்டே இருந்தார். இப்போ பக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் பொட்டம்மான் வந்து, நீ கண்டுக்கதை, அது ஊர் பாசத்தில் புகழ்றாருதான் கண்டுக்கதைன்னு சொல்கிறாப்புல. அப்படி ஒரு படைப்பாளி. எப்படியாவது அந்த நாட்டுக்கு என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார். நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசினேன், எனக்கு கடவுச்சீட்டு இல்லையடான்னாரு. இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போகிறேன், நான் உன்னை படகால அனுப்பிடுறேன், அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ சொல்லலாம்ல, ஒன்றும் இல்லை, படகால அனுப்பிடுறேன். நான் அம்மாவை என்னடா நான் செய்கிறது, நீ அம்மாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னாப்புல. பெருமுயற்சி எடுத்தேன், அது சரியாக வரல. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சிக்கிறணும். தமிழ் திரை உலகில், இந்த தென்னிந்திய திரை உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன், மணிரத்னம், ஐயா மகேந்திரன், இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா தான். அவர்கிட்ட இருந்து தான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது, எப்படி காட்சி வைப்பது, நகர்த்துவது, எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது. அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை, எல்லா படத்துக்கும் இசையமைச்சது எங்கள் அப்பா இளையராஜா தான். அப்படி ஒரு இது. இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும். நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்கள் சிம்பனி செல்வன்னு கொடுத்துருக்கிறீங்க. அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை. அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான். உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறத தனியாக கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சிம்பனி. அதனால் அவர் செல்வன் இல்லை, நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியும் இல்லை, அவர் இசை இறைவன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இறைவனா என்னென்னா, நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வருவீங்க, அதுக்கு ஒரு இசையமைப்பாளர், சிலது இந்த திருள் படம்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அடிதடி படம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசை. இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைச்சா சரியாக இருக்கும். இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா படத்துக்கும் எடுப்பார், விடிஞ்சா கல்யாணத்துக்கு இசையமைப்பார், 100வது நாளுக்கு இசையமைப்பார், அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வுதலைக்கு இசையமைப்பார். எல்லாம் ஒரே இசையமைப்பாளர்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பார். அவன் நல்ல வந்தாலும் வாழ்த்துவார், கெட்ட வந்தாலும் வாழ்த்துவார், குழந்தைக்கும் வாழ்த்து, பெரியவங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து, உயிரோடு இருக்கவனுக்கும் வாழ்த்து, செத்தவனுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்து. அதனால தான் அது இசை இறைவன். அது அதுக்கு கீழே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது, அப்போ நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்க்குறோம். அப்படியே எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும்போது மொத்த பேரும் கைதட்டினா, அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொளி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு. இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு. இளையராஜான்னு பேர் போட்டால் கைதட்டினான். அதான் எங்கள் அண்ணன் அருவிதகுமார் சொன்னால், அவர் பேரை போட்டால் வியாபாரம் ஆயிரும். எடுத்தவொடனே கதாநாயகன் பேரை தான் போடுவாங்க. ஆனால் இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான். அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறையா இருக்குது, அதை நிறைய பேசியிருக்கேன், நேர குறைவாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு படம். அந்த படம் வந்து கோயம்பேடு ரோகிணியில் திரையிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கல, அப்போ திரைத்துறையில் தான் இருக்கும். நாங்கள்லாம் போய் நண்பர்களோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படம் ஓடுது. அதில் அண்ணன் முரளி, எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க, தேவயானிலாம் நடிச்சிருந்தாங்க.
ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது. அப்போ படம் வரும்போது படம் போயிட்டுருக்கு, காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் முரளி அண்ணன் வந்து தேவயானியை திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வண்டியில் வரும். வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை, நடன அசைவுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. வண்டி ஒரு ஒரு வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகன் பாட்டு பாடிட்டு வர்றாரு, அவ்வளோதான். அந்த பாட்டு வித அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச கொத்துதடி, தத்தளி அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாளாட்டு, எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாளாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும், ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும், அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது. அது என்ன சொல்றார் அந்த ராகத்தில்? நெஞ்ச துவைக்கிற ராகம் இது, நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது. அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும், நெஞ்சுக்குள்ளே வைக்கிற ராகம் இது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பாட்டுக்கு ஒன்றுமில்ல, அந்த வண்டி இங்கிட்டும் போகுது, பாட்டை முடித்து நிறுத்தின உடனே மொத்த திரையரங்க இருந்துச்சு. இன்னும் ஒரு முறை போடுறா ஒன்ஸ் மொறை பாருங்க. அன்னைக்கு தான் இருந்துச்சு இசையின் ஆக்கிரமிப்பு, இசையின் ஈர்ப்பு. ஏன்னா அவன் சொல்கிறான், இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசை தான். அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மருத்துவம் தான் எங்கள் அப்பா இளையராஜா. அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்தில் எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்கள் அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது. சிறந்த படைப்பாளிகள். குறிப்பாக என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு, அது இன்னொரு தடவை பாலுமகேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன். அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. இசை அது சொல்ல வேண்டியதில்லை, பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பங்களிப்பு இன்னும் அஜயன் பாலாவுடைய மகன் படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மனநிறைவு தருது, நம்பிக்கை தருது. படம் மிகச்சிறந்த வெற்றியடையும். என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள்.